ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போய்க்கொண்டே இருப்பதால விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் ஒரு முடிவை எடுத்திருக்காங்களா. கடந்த ஜனவரி 9ஆம் தேதியே திரைக்கு வந்திருக்க வேண்டிய ஜனநாயகன் படம் தணிக்கை குழு சான்றிதழ் சிக்கல்களாக கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கி போய் கிடக்கு. இதனால இந்த திரைப்படத்தை பெரும் தொகை கொடுத்து வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு வட்டி சுமை அதிகமாக இருக்கா. கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இது குறித்து விநியோகஸ்தர்கள் முதல்வர் விஜய் அவர்களிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து விநியோகஸ்தர்களை மேலும் காக்க வைக்க விரும்பாத தயாரிப்பு நிறுவனம் அவங்களிடம் பெற்ற அட்வான்ஸ் தொகையை வட்டியுடன் சேர்த்து முழுமையாக திருப்பி அளிக்க முடிவுமே பண்ணிருக்காங்க. இவ்வளவு பெரிய தாமதத்திற்கு மத்தியில விநியோகஸ்தர்களுடைய பணத்தை எங்களிடம் வைத்திருப்பது நியாயமல்ல அப்படின்னு கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்களா. நடிகர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல இந்த சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள்ல தகவலுமே வெளியாக இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் இந்த மாதம் இறுதியில் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற தகவல் வைரணுமே ஆகிட்டு இருக்கு. அதே தேதியில தான் தளபதி விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா திரைப்படமுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஆகையால ரசிகர்கள் அப்பா மகனுடைய படத்தின் மோதலா அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல இதனை பற்றி விவாதத்தையுமே கிளப்பிட்டு இருக்காங்க. மேலும் தளபதி விஜய் அவர்களோ ஒரு சில ஆண்டுகளாக தன்னுடைய குடும்பத்துடன் தொடர்புல இல்ல அப்படின்றதும், ஜேசன் அவர்கள் தன்னுடைய முதல் படத்தையே அவருடைய தாத்தாவான சந்திரசேகர் அவர்களுடைய உதவியாளர் தான் இயக்கினார் அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.